வணக்கம். இன்னைக்கு என்ன நாள்? மகளிர் தினம். மகளிர் தின வாழ்த்துக்கள். எங்களுடைய சிவகாசி சமையல் சார்பாக எல்லோரும் நம்மளுடைய மகிழ்ச்சியை ஷேர் பண்ணிக்கிடுவோம், வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கிடுவோம். நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன், நீங்கள் எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள். ஏன் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எதுக்கு என்ன ஸ்பெஷலாக நம்ம எல்லா நாளையும் மாதிரி தானே இன்றைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறோம். பிறந்தநாள் கொண்டாடிட்டு அம்மா கேசரி கிண்டுவாங்க. நம்ம எல்லாருக்கும் போய் எல்லாம் நம்ம ஹாப்பி பர்த்டே பாடுவாங்க. பாடும்போது இப்போ அப்போ அயாமா இருந்தாங்கன்னா அயாமட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். அயாமா சொல்லுவாங்க, அப்பா நேற்று தான் பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பொண்ணை வளர்ந்துட்டியே அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப ஆசையாக பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, சேனை தொட்டு வச்சது நான் தான் முதல்ல அவனுக்கு தெரியுமா அப்படின்னு தன்னுடைய நினைவுகளை சொல்லுவாங்க. அம்மா அவங்களுடைய நினைவுகளை சொல்லுவாங்க. அப்பா நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி பேசின தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இதெல்லாம் ஒரு சந்தோஷம், ஒரு சந்தோஷ தருணங்கள். இது நம்மளை அன்னைக்கு முழுக்க மகிழ்ச்சியில வச்சிருக்கிறதுக்கு உண்டான வார்த்தைகள். அதே மாதிரி வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேட் பண்றோம். போன வருஷம் இந்நேரம் தான் நம்ம கல்யாண மண்டபத்துக்குள்ள போனோம், இந்நேரம் தான் கல்யாணம் முடிஞ்சுது, இந்நேரம் தான் முத நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் இப்படியாகத்தான் நம்மளுடைய நல்ல நாட்களை, இனிமையான நாட்களை கொண்டாடி மகிழ்கிறோம். அதே மாதிரி தான் மகளிர் தினம். ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, நீ கொண்டாட்டத்தை விட்டுருவோம். முதல்ல ஒரு சில தருணங்களை, சில ஒரு நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலேயே சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம எப்படி மேன்ட்ட நல்ல ஒரு ஹோம்ஒர்க் ஃபஸ்ட்டு செஞ்சு காமிச்சு பேர் வாங்கின நாள், இந்த மாதிரி சில விஷயங்கள். நம்ம ப்ராஜெக்டில் நம்மளை ரொம்ப பாராட்டின நாள், நம்ம காலேஜில் காம்படிஷனில் ஆரட்டோரியல் காம்படிஷனில் சேர்ந்துருந்தோம்னா அன்றைக்கி எல்லாரும் கிளாப் பண்ண தருணங்கள். இதெல்லாம் யோசித்து பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். இது மட்டும் கிடையாது. இன்னைக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் நடந்த போது அதில் போர் விமானம் ஓட்டுனதில் ஒருத்தர் லேடி. அவங்கள நம்ம சொல்லும்போது அவங்கள தனித்துவமாக காட்டும்போது நிறைய பேர் ஓட்டினாங்க. ஒரு லேடி ஓட்டினதை காமிக்கும்போது நமக்கு எவ்வளோ பெருமையாக இருந்தது. இது மாதிரி தான் ராக்கெட்டில் விண்வெளியில் பறந்த ஒரு பெண்ணை காமிக்கும் போது நமக்கு அது சந்தோஷமாக இருக்குது. ஏதோ நம்மளே சாதித்த மாதிரி, நம்மளே போர் விமானம் ஓட்டின மாதிரி, நம்மளே விண்வெளியில் பறந்த மாதிரி, அதெல்லாம் எவ்வளவு இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. அவங்கள மாதிரி நானும் வருவேன். நமக்கு ஒரு உந்துதல் சக்தியாக நமக்குள்ளே இருக்கிற ஒரு பொறியை அப்படி பெருசாக நமக்கு ஃபயராக எரிய விடுறதுக்காக. இதெல்லாம் அவங்கள மாதிரி நம்மள மாதிரி ஒரு லேடி இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியை கட்டி இது பண்ணுறாங்க. அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் இவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு கட்டுரை படித்த உடனே நம்மளும் ஏன் அது மாதிரி பண்ணக்கூடாது, நம்மளும் ஒரு காலத்தில் இப்படிலாம் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிறதுக்கு ஒரு நாள். இந்த நம்ம சின்ன பிள்ளைகளாக காலேஜில் போய்கிட்டு இருக்கும்போது அம்மா சாப்பாடு கட்டி கொடுத்து விடுவாங்க. எப்படி சாப்பாடு உங்களுக்கு உங்கள் வீட்டில் இவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்குன்னா எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படிலாம் ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா, எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார், நான் அதை போட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு காலம் வரைக்கும் தான் இப்படி இன்னசென்ட்டாக இருக்கிறதுக்கு, நம்ம சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம கையில் உலகத்தை கொடுத்துருவாங்க, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு காலம் வரும். அந்த வரும் பொழுது நம்மளே தான் எல்லாத்தையும் மீட் பண்ணணும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம தான் சந்திக்கணும். நம்ம தான் நம்மளை எதிர்க்கிறவங்கள கூட நம்ம தான் அவங்கள மீட் பண்ணி அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து எறியணும். நம்மளுடைய வேலைகளை நாம தான் பார்க்கணும். அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன சின்ன ஒரு மோதல்களை மீறி வந்திருப்போம், ஒரு தடங்கல்களை தாண்டி வந்திருப்போம். இதெல்லாம் தாண்டி வந்திருப்போம். இதெல்லாம் எதுக்குள்ள நோக்கி போகிறோம்? ஒரு சாதனையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய டார்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சாதனையாளர்களை பார்த்து நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். இல்லாட்டின்னா கருத்துக்களை பரவ விட்டு அதை மாதிரி நம்ம வாழணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இந்த மாதிரி ஒரு முதல்ல நமக்கு எப்போ தைரியம் வந்துச்சு, நமக்கு முதல்ல எப்போ துணிச்சல் வந்துச்சு, இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஒரு 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 புராண காலத்துலேருந்து உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். அந்த பொண்ணுக்கு முதல்ல தைரியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது அதுதான் முதல்ல நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்த உலகத்திலேயே கூடயோ தெரியாது, கோர்ட் படியேறி ஜெயிச்ச ஒரு பொண்ணாக இருக்கணும். கண்ணகியை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளை மாதிரி நல்ல ஒரு வெல் டு
வெல்டு ஃபேமிலியில் பிறந்த பொண்ணு. அவங்க அப்பா பெரிய வாணிகர். அவர் வந்து நிறைய நகை போட்டு மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ரொம்ப இன்னோசென்ட்டு, வீட்டை விட்டு வெளியே கூட வர தெரியாத ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி போன கொஞ்ச நாளில் அவள் புருஷன் வந்து பிஸ்னஸில் வந்து டவுன் ஆகி எல்லா நகையும் இழந்துடுறாங்க. இழந்த பிறகு அவன் சொல்கிறா, நம்ம வேற ஊருக்கு போய் நம்ம பழச்சிக்கிடுவோம், என் கூட வரலையான்னு கேட்குறாங்க. அதுக்கும் சரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய முடிவை தானே தீர்மானிக்க தெரியாத ஒரு பொண்ணு. போகிறாங்க மதுரைக்கு, வெளியூருக்கு போன இடத்துல இவன் தன்னுடைய கால் சிலம்பு தான் கழட்டி கொடுக்குறா. இதை கொண்டு போய் நீங்கள் விற்று பணம் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அன்னைக்கு சாயந்தரம் புருஷன் வரலை. தகவல் தான் வருது, உன்னுடைய புருஷன் வந்து கால் சிலம்ப இந்த நாட்டு ராணியுடைய கால் சிலம்ப திருடிட்டான்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை அளிக்கப்பட்டான் அப்படின்னு ஒரு தகவலை கேட்ட உடனே அவளுக்கு எங்கிருந்து அவ்வளவு கோபமும் எவ்வளவு துணிச்சலும் தைரியமும் வந்துச்சுன்னு தெரியாது. நேரம் விருன்னு போறா, அரண்மனைக்கு போறா. போய் கோர்ட்டு படியேறி தன்னுடைய சிலம்பை இன்னொரு சிலம்பை காமிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸை காமிச்ச உடனே ப்ரூவ் ஆயிடுது அவள் புருஷன் கள்வன் கிடையாது அப்படிங்கிறது. அதே இதெல்லாம் எங்கிருந்து வருது? நமக்கு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தான் இவ்வளோ பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்குது. நம்ம கண்ணகி விட பயங்கரமாக நம்ம சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பம்லாம் நமக்கு வரும். துணிச்சல் வரும். துணிச்சல் வந்து கோபப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட உண்மை இருக்கும்போது, நம்மக்கிட்ட நியாயம் இருக்கும்போது, தர்மம் இருக்கும்போது நம்மளுடைய துணிச்சலும் தைரியமும் அபாரமான சாதனையை கொடுக்குங்கிறது நான் ரொம்ப மனப்பூர்வமாக நம்புகிறேன். இன்னும் ஒரு தைரியம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷத்தில் வரக்கூடிய ஒரு தைரியம். இது எல்லார் வீட்லையும் எல்லாருக்கும் வந்து வரக்கூடியது தான். இதுவும் சங்க காலத்தில் ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய பிள்ளையை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே விறகு பறக்க போயிருப்பா. போன இடத்துல புலி உருமுறை சத்தம் கேட்கும். புலி உருமுறை சத்தம் கேட்ட உடனே அப்படியே பயந்துட்டு அப்படியே ஓடி புலிக்கு இரையாக முடியாது. எப்படினாலும் பிள்ளையை காப்பாற்றணும், தன்னுடைய உயிரை காப்பாற்றணும். கையில் கிடைச்ச முறத்தை கொண்டு விரட்டிடுறா. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு சின்ன எலி வந்தாலோ அப்படித்தானே பண்ணுறோம். நமக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே ஒரு எலி வந்துருச்சுன்னா எவ்வளோ பயமாக இருக்கும். ஆனால் விரட்டி அடித்து இது பண்ணுறோமா இல்லையா? இந்த மாதிரி இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா நமக்கு ஒரு தைரியம் வந்துடும், ஒரு புத்திசாலித்தனம் வரும். அந்த நேரத்தில் என்ன செய்யணுங்கிறதுக்கு வந்து அது குயிக் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் வரத்தான் செய்யணும். இது வந்து பெண்கள் வந்து எந்த இதுலையும் குறைச்சலே கிடையாது. ஆண்கள் மட்டும்தான் வீரமும் தைரியமும் நிறைந்தவர்கள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ நம்ம ஆண்களுக்கும் நமக்கும் போட்டி கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் வாழ தெரிந்தவர்கள், வாழ முடிந்தவர்கள், நமக்கு தைரியம் இருக்கிறது, துணிச்சல் இருக்கிறது. அது எந்த நேரத்தில் எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறத பொறுத்து நம்மளுடைய சாதனையும் வெற்றி படிக்கட்டுகளும் நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட இந்த நல்ல நாளில் ஷேர் பண்ணது. மறுபடியும் எங்களுடைய சேனல் சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி, மகளிர்களுக்கு துணிச்சல் உண்டு, தைரியம் உண்டு, ஒரு நேர்மையான உலகத்தை நம்ம வருங்கால சந்ததியினருக்கு நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். செம்ம மெசேஜில் அம்மா கொடுத்தது ரொம்ப 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 இமோஷ்னலாக இருந்தது. இன்ஃபேக்ட் எனக்கு அம்மா வந்து அம்மா ஆக்சுவலாக வந்து ஊர்லேருந்து எனக்கு அனுப்புனாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க இந்த வீடியோ. நாங்கள் வந்து இது பிளான் பண்ணல, மார்ச் 8க்கு பிளான் பண்ணல. இது வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் இப்போ தான் அனுப்புனாங்க. அது வந்து நான் எப்படி பேசியிருக்காங்க, திருப்பி ரீஷூட் பண்ண சொல்லணுமான்றதுக்காக வந்து நான் பார்த்தேன். அதுபடி பார்க்கும்போது அப்படியே எனக்கு கொஞ்சம் கண்ணீர் வந்துச்சு எனக்கு. ஏன்னா ஆக்சுவலாக அது ட்ரூத் இல்லையா? தைரியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயந்த சுபாவம் இருக்கிற பெண்கள் நிறைய பேருக்கு வந்து எப்படி எந்த நேரத்தில் தைரியம் வருதுங்கிறதுனே தெரியாது நமக்கு. நான் வந்து அந்த மாதிரி தான். நான் ரொம்ப பயப்படுவேன், யார்கிட்டையும் பேசுறதுக்கு பயப்படுவேன், யார்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவேன். எனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது, நான் எப்படி இப்படி உங்ககிட்ட எல்லாம் பேசுகிறேன் அப்படிங்கிறது நினச்சாலே எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது ஒரு நேரம். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து அம்மா சொன்ன மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்று அப்படின்னு வரும்போது நமக்கு எங்கேருந்து தான் தைரியம் வருங்கிறதே நமக்கு தெரியாது. அது வந்து வெரி வெரி ட்ரூ. என்னோட நான் வந்து சந்தியாவை வச்சு எனக்கு நான் 2-3 இன்சிடென்ட்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் வருது. இன்ஃபேக்ட் எனக்கு அதெல்லாம் நினச்சி தான் எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துச்சு.
பட் வெரி வெரி இமோஷ்னல் டைமிங் அந்த டைம் எல்லாம். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அம்மாவோட மெசேஜ். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அம்மா சொன்ன மாதிரி எங்களோட டீம் சார்பாக அத்தனை பேருக்கும், அத்தனை பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் பீப்புள் எல்லாருக்குமே, எல்லா லேடிஸுக்குமே ஹாப்பி விமென்ஸ் டே. பிகாஸ் வி ஹாவ் டு செலிப்ரேட் விமென்ஹுட் இல்லையா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு மீட் பண்ணுறோம். ஓகே, பாய்.